நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், ஆரியா தான் போட்டான்னு. நீங்க சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கானா. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி, நண்பர்ல இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. நாங்கள் கல்லூரியின் காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்துல தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸா பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பெருசா எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆரியா தான் ஹீரோ. அவங்க அறிந்து மரியாதை நடிச்சு முடிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆகல. ஸோ நாங்களாம் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் நீங்க யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆரியா ஹீரோன்னு தெரியும். இவரு யாருன்னு கேட்டீங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஆனா அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். உடனே அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டா என்ன பார்த்தாங்க. பார்த்தோட டக்குன்னு ஆரியால மச்சான் அவங்க டவுட்டா பார்க்கறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. டேய் என்னடா சம்மந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற, மச்சான் பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானும் எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தல இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதுதான் நாங்க பிஎஸ்ஓபில கூட வச்சிருந்தோம். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண. நான் சொன்ன மச்சான் என்ன ப்ரூவே பண்ண வேணாம், என்னை விட்டுரு, நான் காமெடினா இல்லாம கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், ஆரியா தான் போட்டான்னு. நீங்க சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கானா. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. எங்களுடைய எஸ்டிஆர், ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ். மன்மதனில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பார், இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னென்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஒன்று அவரும் சிரிச்சிட்டு சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னுவார். நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னுவார். டேய் ஒரு பாபி தாண்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பிச்சது.